நிர்மல்குமாரை தொட்டைங்க, அவன் கேட்டான். அவரை யார் எதிர்த்து பேசினாலும் குண்டர் சட்டம் பாயும். மூன்றாவது ஒரு சக்தியும் குருநில மன்னர்களாக மாறுகிறார். அதுல நிர்மல்குமார், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை, அது அவருக்கு முழு குத்தகை கொடுத்தாச்சு. அண்ணாதுரை அமைச்சர் ஆகிற பொழுது இந்த கும்பல் இப்படித்தான், தாவேக ஆட்கள் இப்படி, அதே போலதான் திமுக ஆட்கள். அவர்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, திராவிட இயக்கத்தை விட தாவேகாவினரும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் ஐயா இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு தாவேகா அமைச்சரவையில சிடி நிர்மல்குமார் என்கிற ஒரு நபர் அமைச்சராக இருக்கிறார். ரொம்ப கவுண்டர் கொடுக்கிறார். திமுகவுக்கு எதிராக காட்டமான விமர்சனம் எல்லாம் வைக்கிறார். எதனால இவ்வளவு காட்டமான விமர்சனம் வைக்கிறார் திமுக மேல? இவருடைய பின்னணி என்ன? பல கட்சி மாறி வந்தவர்னு அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. பல வேட்டி தொங்குதுன்றாங்க கலர்ல. இதை பத்தி உங்களுடைய பார்வையா? இல்ல, சிடி நிர்மல்குமார் அவரு இப்பொழுது மின்சாரத்துறை அமைச்சர். சரி, இந்த மின்சாரத்துறை அமைச்சராக வருவதற்கு முன்பு நீங்க அதிமுக ஐடி விங் பொறுப்பாளர், அதிமுகவுக்காக கொள்கை வகுப்பாளர், சமூக வலைதளத்தில் அதிமுகவுக்கு ஆதரவாக கொள்கையை உருவாக்குபவர் ஐடி விங்ல. இதற்கு முன்னாடி? ஆமா, அதுக்கு முன்னாடி அதற்கு இல்லை, அதிமுகவில் செஞ்ச வேலையை சொல்றேன். அப்போ அதிமுகவில் அதிமுகவினுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களின் மூலம் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான அரசியல் திட்டங்களை வகுத்தவர். தொடர்ந்து ரீல்ஸ் எல்லாம் எடப்பாடிக்கு நெருக்கமானவர், எடப்பாடிக்கு நெருக்கமானவர், வேலுமணிக்கு நெருக்கமானவர். இப்படி அவரு அதிமுக 2026 ஆட்சிக்கு வந்தே தீர வேண்டும், ஆட்சிக்கு வந்தே தீர வேண்டும். அதற்காக திமுகவோடு மிக கடுமையாக போராடியவர். இப்படி போராடிய பொழுது எடப்பாடி மகன் மிதுனுக்கு கட்டளைக்கு ஏற்ப செயல்பட்டவர் சிடி நிர்மல்குமார். எடப்பாடியுடைய மகன் மிதுனுக்கு. அப்போ இதுதான் இவருடைய தகுதி, விசுவாசம். இப்படி ஒரு காலகட்டத்தில் அதிமுகவுக்குள்ள இப்போ சிறையில் அடைபட்டு இருக்கிற திருச்சி சிவா மகன் சூர்யா அதிமுகவில் இணைய விரும்புகிறார். அப்படி இணைய விரும்புகிற பொழுது அவரை இணைய விடாமல் தடுத்தவர் என்ற குற்றச்சாட்டை அவர் மேல இருக்கு, சிடி நிர்மல்குமார். ஆமா. எதனால தடுத்தாரியா? ஏன் தடுத்தாருன்னா, 2 முக்குளத்தூர் பாலிடிக்ஸ், 2 முக்குளத்தூர் பாலிடிக்ஸ். இங்க நான் தாயா சவுத்துக்கான லீடர். எங்க? அதிமுக ஒரு உரையில 2. அப்போ திருச்சி சூர்யா இவரை விட ஸ்கில்டு உள்ளாள். திருச்சி அவரை பத்தி தெரியாத உங்களுக்கு? இல்ல, ஸ்கில்டுன்றீங்களே. அதாவது நிர்மல்குமாரை விட அரசியல் தெரிஞ்ச குடும்பம். அப்படி சொல்லுங்க, அரசியல் பாரம்பரியம் அதுல. அப்போ திருச்சி சிவா ஃபிங்கர் டிப்ல தமிழக அரசியல பேசுவார். மக 8 அடி, அப்பா 8 அடினா மகன் 16 அடி பாயணுமே. அவர் அங்க நாடாளுமன்றத்துல கர்ஜித்தா, அவர் இங்க கர்ஜிக்கிறார். எல்லா கட்சியும் அவர் பயன்படுத்திக்கிச்சு. பாஜக பயன்படுத்தி கொண்டது, அண்ணாமலை பயன்படுத்தி கொண்டார். அதன் பிறகு திமுகவும் பயன்படுத்தி கொண்டது. இப்படி பல பேர் பயன்படுத்தி சூர்யாவை கருவேப்பிள்ளையை போல ஒதுக்கி தூக்கி எறிஞ்சிட்டாங்க, சிறையில் வச்சுட்டாங்க. இவர் திமுகவுக்காக பட்ட பாடு கொஞ்ச நெஞ்ச பாடல்ல. யாரு? சூர்யா. அப்ப சூர்யாவுக்கும் நிர்மல்குமாருக்கும் தான் கிளாஷ். எங்க?
இவர் இப்போ பாஜக கதை முடிஞ்சவரை அதிமுகவில் போக விடாமல் அணை கட்டியவரை நிர்மல்குமார் தான். கேஸ்ட காரணமா, ஆ, ஜாதிய காரணமா. ஆமா ஆமா, அதுதான். வேற என்ன, எல்லாருக்கும் ஒவ்வொரு தகுதியே சாதி தானே. தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சவரா போனது காரணமே ஜாதி. ஒருத்தரும் நீ என்ன சாதியா, என்ன ஆளுங்க, என்ன ஆளுங்க, என்ன வர்ணங்க, என்ன வரணுங்க, என்ன கலருங்க, என்ன ஊர்ல இருக்கீங்க, எந்த ஊருங்க, எந்த தெருங்க, தெருங்க, அப்பா பேருங்க. இப்படி. அப்போ நிர்மல்குமார் தான் அதிமுகவினுடைய கதவுகளை சூர்யாவுக்காக அடைத்தவர். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், கேள்வி கேட்க விரும்புறேன். சீட்டு நிர்மல்குமாருடைய திறமை என்ன, என்ன திறமை, என்ன கெப்பாசிட்டி இருக்கு தாவேக்கால நெருக்கமா வருதுங்க, அதை சொல்லுங்க. அதாவது இப்போ அதிமுக, சரி, அப்புறம் பாஜக, அதுக்கு முந்தி பாஜக என்பது ஒரு சனாதன கட்சி, சாதிய சனாதன கட்சி, சதுர் வர்ணத்தை காப்பாற்றுற கட்சி, ஒரு பிற்போக்குவாதிகள், அத்வைதம்னு பேசுறவங்க அங்கதான் இருக்காங்க. ஆன்மீகம், சாப்பாடு இல்லையா ராமரை கும்பிடு சாப்பாடு கிடைக்கும், சாப்பாட்டுக்கு ராமர் தான், ஓம் காளி ஜெய் காளி. இப்படி இந்து மதம் என்கின்ற ஒரு தத்துவமே இல்லாமல் இந்து மதம் என்று தமிழர்களை, தமிழ் சாதிகளை அழிப்பதுதான் இந்து மதத்தினுடைய வேத விற்பனர்கள் எல்லாமே. இப்போ இதுலதான் தன்னை இணைத்து கொண்டவர் இந்த நிர்மல்குமார். அங்க வளர்த்து எடுத்தவர், அந்த பிரீடு உற்பத்தி பாஜக மைண்டு தான் அவருக்கு. இப்போ பாஜகவிலிருந்து அதிமுகவுக்குள்ளேயும் பெருசா அரசியல் பண்ண முடியல. அப்ப எங்க போறாரு, ட்ரையா இருக்கிற இடம் அன்றைக்கு தாவேக்கா. மன்னிக்கணும், நான் மறுபடியும் குறுக்கிடுக்கணும். எதனால அப்படின்னா, மன்னிக்கணும் எல்லாம் சொல்லாதீங்க, கேள்வி ஊடகவியலான கேள்வி கேளுங்க. நம்ம அரசியல்வாதிகளா, நான் பொதுச் செயலாளர், நீங்க வட்ட செயலாளரா, மன்னிக்கணுங்கிறது ஒரு நாள் அது நடக்கட்டும். வேண்டாம். இதுல இருந்து அவர் அது மாறினதுக்கு என்ன காரணம்? பாஜக இருந்து அதிமுக போக என்ன காரணம்? இல்ல, பாஜக இருந்து அதிமுக போற காரணம், பாஜகவுல சர்வைவல் ஆக முடியாது முடிவு பண்ணிட்டார். அந்த கட்சி ஆட்சிக்கு வராது, சரி, அதிகாரத்துக்கு வராது, அதிகாரம் வேணும். இப்ப அமைச்சரா இருக்காரு, எந்த காலத்திலயும் பாஜக கவுன்சிலரா கூட வர முடியாது தமிழ்நாட்டுல, வாய்ப்பு இல்லை. சரி, கூட்டணி சேர்ந்தாலும் வரலான்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ எங்க பசுமையா இருக்கு, அதிமுக தான் பசுமையா இருக்கு. அதிமுகக்குள்ள வந்தாரு. அதிமுகவுக்குள் வந்த பிறகும் இவர் பாஜகவா தான் இருக்கார், அதிமுகவா இல்லை. அதிமுக அங்க பிளைண்டா இருப்பான் தொண்டை. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு ரெட்டையில எம்ஜிஆர் ஜெயலலிதா தான். இந்த விஷயம் பூராமே நிர்மல்குமாருக்கு தெரியாது. இவருக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியும். இந்த சனாதனம், மனு தர்மம், அதிமுக அதெல்லாம் தேவையில்லை, தெரியாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் உழைக்கிறவன் பொறுப்புல இருப்பான். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கொள்கை கருணாநிதி தீய சக்தி, அவ்வளவுதான். கொள்ளையடிக்கிறவன் எம்எல்ஏ, எம்பி, வட்டம், மாவட்டமா இருப்பான். சரி, அதிமுகல. அப்ப அங்கேயும் சர்வைவல் ஆக முடியாம அவர் போய் சேர்ந்த இடம் தாவேக்கா போற, தமிழக வெற்றி கழகம். ஆமா, தாவேக்காவுல போன பிறகு இந்த அனுபவம், எது இப்ப அதிமுக அனுபவம், நிர்வாகியான அனுபவம், பாஜக அனுபவம், இதுல அங்க முன்னணி நபரா மாறிடுறார். தனுஷே விஜய் மீது அதிருப்தியாளர்கள் பூரா என் பக்கம் வந்துருவான், நாம் தான் அடுத்த சிஎம், கொடி கிடி கொத்தளம் கோட்டை எல்லாம் ரெடியா இருக்கு, ஸ்டார் போட்டு கொடி எல்லாம் ரெடியா இருக்கு. அப்போ இந்த நாற்காலி காமராஜை போன்ற பெரும் தலைவர்கள், குமாரசாமி ராஜா, ஓமந்தூரார், இப்படி பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இருந்த தியாகம் செய்த நாற்காலி என்னைக்கு கருணாநிதி சீட்ல உட்கார்ந்தாரோ கதை முடிஞ்சு காமெடி சீட்டா போய் தனுஷ் இப்ப ரெடியா இருக்காரு. சரி, இப்ப நம்ம இது சீட்டு நிர்மல்குமார் இந்த கட்சியெல்லாம் தாண்டி வேற என்ன அவருக்கு பின்னணி இருக்கியா? இதெல்லாம் தாண்டி ஒரு இல்லைங்க, அதாவது தொழிலதிபர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, எந்த பின்னணியும் கிடையாது. இனிமே தொழிலதிபர் ஆயிடுவார். ஏன்னா இப்போ அவர் குடும்பம் பூரா இபி கான்ட்ராக்ட் கிட்ட எல்லாருமே இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இபி என்பது ஏறக்குறைய ஒரு 60,000-70,000 கோடி ரூபாய் வருட டேர்ன் ஓவர். அதில் ஒரு குறைஞ்சது 20,000 ரூபா வெளியிலிருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம், கான்ட்ராக்டர் பேசிக். இதில் 10% கொடுத்தா
ஒப்பந்தம் 20,000 கோடி 2,000 கோடி சாதாரணமாக வந்துடும். வந்துரும். ஆமா. தங்கமணிக்கு வந்துருச்சு, பழைய அமைச்சர் தங்கமணிக்கு வந்துருச்சு. அதுக்கு பிறகு இபி அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர் ஒரு 20,000 கோடி வந்துருச்சு. இப்படி இபி மினிஸ்டர் என்பது ஒரு வளமான துறை. அது இப்ப பார்த்தாலே ஷாக் அடிக்குது. ஆமா, வளமான துறை துறை. கேட்காம இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவான். மார்வாடி, அதாவது ஸ்மார்ட் மீட்டர், அது ஸ்மார்ட்டே இருக்காது. எல்லாம் மார்வாடி என்ன பண்ணுவான், ஒரு 3,000 ரூபாய் மீட்டரை 7,000 ரூபாய் பண்ணிடுவான். அப்போ ஒரு பெரிய ஒரு அதிகார மையம் எங்க, தேனி பக்கம், அவர் சொந்த ஊர் தேனி பக்கம். தேனி பக்கம். இப்போ அங்க ஒரு பிரபலமான ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவரை உருவாகி கொண்டிருக்கிறார் நிர்மல்குமார். நல்ல கிராஃப்ட். நல்லா 30 அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, 30 அமைச்சர்களுமே இன்னொரு 5 வருஷத்துல அதிமுக காரன் ஒரு 5,000 கோடி வச்சிருக்கான், திமுக காரன் ஒரு 5,000 கோடி 10,000 கோடி வச்சிருக்கான், தாவேக்காரன் ஒரு 5,000 கோடி 10,000 கோடி வச்சுக்கோ. எல்லாம் ஒரே சமன்ல, எல்லாம் சமம். 3 குற்ற பின்னணி கொண்ட ஆட்கள் வந்துருவான், அமைச்சரா வந்துருவான். நீங்க கள்ளச்சாராயம் வித்துதான் பூரா அதிமுக திமுக அமைச்சராக இல்லையா? இப்ப தாவேக்காக்கு என்னையா குறை? என்ன தகுதி? நாங்களும் அதே தொழில் தானே பண்ணிட்டு இருந்தோம். போஸ்டர் ஒட்டி இருக்கோம், டிக்கெட் வித்துருக்கோம். அதெல்லாம் விட டாஸ்மார்க்ல நாங்க பாரே நடத்தியிருக்கோம். பார் நடத்தின பல பேரு இப்ப தாவேக்கால அமைச்சர்கள். தாவேக்கால ஆளே இல்லைங்க. இப்போ நிர்மல்குமார், ராஜ்மோகன், புஷி, இப்படி ஆதவர்ஜுனா, இப்படிலாம் பட்டியல் எடுத்தீங்கன்னா அத்தனை பேருமே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலையும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலும் தான் இறக்குமதி ஆனார்கள். கிடையாது. நீங்க அண்ணாதுரை அமைச்சர் ஆகிற பொழுது இந்த கும்பல் இப்படித்தான், தாவேக ஆட்கள் இப்படி, அதே போலதான் திமுக ஆட்கள். அவர்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. இப்ப பிடி நிர்மல்குமார், அதுக்கு நாங்க சளைத்தவர்கள் அல்ல. எங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம். இப்போ 5,500 சாராய கடை இருக்கு, டாஸ்மார்க் கடை. இந்த கடையில 500 மீட்டரை ஒரு 200 மீட்டரா சுருக்கி ஒரு ஜியோ போட்டாங்க போன வாரம். இந்த 5,500 கடை இப்ப யார் எடுக்க போறா? தாவேக்கா எடுக்க போறான். இப்போ நிர்மல்குமாருடைய பகுதி ஒரு 3 மாவட்டம். தாவேக்கா ஆட்களுக்கு யாருக்கு டிக் பண்ணி கொடுக்குறாரோ அந்த டாஸ்மார்க் எம்படி அங்க அலோவ் பண்ணி கொடுத்துருவாரு. இவருக்கு யாரு விருப்பமானவங்க அதுதான் 500-200 சுருக்கிட்டாங்க. ஆமா, பெரிய மனசுல 200 மீட்டரை சுருக்கிட்டாங்க. அப்போ நிர்மல்குமாரை போல பல நிர்மல்குமார், புஷி குமார் இருக்காங்க, ராஜ்மோகன் குமார் இருக்காரு, விஜயலட்சுமி இருக்காங்க, ஆதவர்ஜுனா இருக்காரு. எல்லாமே ஒரு அதிகார மையம். 5 வருஷம் கழிச்சு திமுக காரன் எப்படி கொள்ளையடிச்சு வச்சிருக்கான், அதிமுக எப்படி கொள்ளையடிச்சு வச்சிருக்கான், அப்படி அதே போல செல்வந்தர்களாக, செல்வாக்கு மிக்கவர்களாக, பெரிய நிறுவனத்துடைய முதலாளிகளாக இருப்பாங்க. இப்போ நிர்மல்குமார் இப்ப 5 வருஷம் அமைச்சராக இருந்தாருன்னா தேனி பக்கம் 2-3 மலை, இந்த பக்கம் 2-3 எஸ்டேட்டு, ஏலக்காய் அந்த பக்கம் காய்க்கும், கிராம்பு காய்க்கும், சாதாரணமா வந்துடும். கடலை மட்டும் வாங்க முடியாது. கடலை மட்டும் வாங்க முடியாது. யார் சொன்னது கடலை வாங்க முடியாது? கடலையும் வாங்கலாம். கடல் அல்ல பூமிக்கு. ஏங்க இப்ப நம்ம திமுக அதிமுக அமைச்சர்கள் பூரா சுத்தல இங்க இல்லைங்க. துபாய், லண்டன், அமெரிக்கா, நெப்போலியன் அமெரிக்கா ரியல் எஸ்டேட், அந்த கட்சி திமுக அமைச்சராக தான் இருந்தாரு. ஆமா, இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, அங்கோர் வாட், எல்லா பக்கமே இப்போ சுத்து வாங்கிட்டானுங்க நம்ம ஆளுங்க. திராவிட இயக்கம் எதற்கும் குறைந்தவர்கள் அல்ல. திராவிட இயக்கத்தை விட தாவேக்காவினரும் குறைந்தவர்கள் அல்ல. நிறைவான கேள்வியா? நிறைவான கேள்வி. திரு ஜோசப் விஜய்க்கு நம்பிக்கைக்குரிய நபராக தற்போதும் அவர் திகழ்கிறார்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, எல்லாருமே நம்பிக்கையான. ராஜ்மோகன் நம்பிக்கையானவர், புஷி நம்பிக்கையானவர் தான், நிர்மல்குமார் நம்பிக்கையானவர் தான். ஆனா ஸ்கோர் பண்ண பாப்பாங்களா? நம்ம ஸ்கோர் பண்ண, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியா பிரிச்சு கொடுத்தாரு. செகந்திராபாத் உனக்கு, ஹைதராபாத் எனக்கு, காக்கிநாடா வந்து செந்து, ஆமா, இப்படி எல்லாம் பிரிச்சு கொடுத்தாச்சு. அவரவர்கள் இப்போ திமுக காரன் வந்து அதிமுக காரன் குறுநில மன்னர்கள். இப்ப அதே போல 3வது ஒரு சக்தியும் குறுநில மன்னர்களாக மாறுகிறார். அதுல நிர்மல்குமார் தேனி, போடி, கம்பம், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை,
அது அவருக்கு முழு குத்தகை கொடுத்தாச்சு. சேர நாடா தொட்டுட்டாரு. இப்ப அவரு அந்த பகுதிக்கு நிர்மல்குமார் தான் ஒரு பெரிய அதிகார மையம். அப்போ நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் தாவேகாவினுடைய கொள்கை வகுப்பாளர் அவர்தான். தாவேகாவினுடைய கொள்கை வகுப்பாளர், முன்னாள் அதிமுக கொள்கை வகுப்பாளர், அதற்கு பிறகு பாஜக கொள்கை வகுப்பாளர், இப்போ தாவேகாவுடைய கொள்கை வகுப்பாளர். அப்போ வகுத்து அவரை யார் எதிர்த்து பேசினாலும் குண்டர் சட்டம் பாயும். யார் பேசினாலும் பத்திரிகைக்காரங்க பேசினா கூட பத்திரிகைக்கார மேல குண்டர் சட்டம் பாயும். அப்புறம் என்ன புரோட்டா மாஸ்டர் மேலே குண்டர் சட்டம் பாயும். உறுதி பாயும், கண்டிப்பா பாயும், கன்ஃபார்ம் இல்லையா? கன்ஃபார்ம். இப்ப பாத்தீங்களா நம்ம திருச்சி சிவாவும் முக்தாரும் குண்டர் சட்டம் பாஞ்சிருச்சு. இனி பல பேர் மேல குண்டர் சட்டம் பாயும். தயாரா இருந்துங்க. உங்க மேலையும் பாயும், எம் மேலையும் பாயும், கேமராமேன் மேலையும் பாயும், எல்லார் மேலையும் குண்டர் சட்டம் பாயும். நிர்மல்குமார் தொட்டைங்க, அவன் கேட்டான். அதனால நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.